நடுநடுவில் கொஞ்சம் காஃபிங் சவுண்ட் வரும், அது கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. ஐம் சாரி ஃபார் தட். பட் நடுநடுவில் இன்கேஸ் நான் மியூட் போட்டேன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் விட்டு நான் அது அன்மியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? வாய்ஸ் ஸ்க்ரீன் எல்லாம் விசிபிளாக இருக்கா? ஐ மீன் வாய்ஸ் கேட்குதா? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? எஸ் ஜி இதோ முன்னாடி போட்டது நினைக்கிறேன். எஸ், ஓகே, சூப்பர், ஃபைன். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நேம் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வெளியில் வந்து ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு பிஓஎஸ் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். இங்கே அதே தான், சேம் தான், பட் நேமிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. அண்ட் தென் இது இந்த லோ இந்த ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் இது வந்து சார்ஜ் அப்படின்றது நம்ம மார்க் பண்ணிட்டோம், சிஹெச்ஓசிஹெச் இல்லைன்னா சாக் அப்படின்னு மார்க் பண்ணிட்டோம். சரி, கரெக்ட். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் தெரிஞ்ச மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து இதுதான். ஓகேயா? இப்போ டீச் பண்ண போற மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் இன்டெப்தா வந்து இதை மக்கப் பண்ணாம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் நான் சொல்ற மாதிரி தான் மார்க்கெட்ல இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு ப்ரீவியஸா நீங்க வேற வேற பேச்சஸ்ல இருக்கும் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் ஸ்விட் பண்ணலாம். ஈஸியா ஸ்விட் பண்ணா சொல்றது வந்து உங்களோட பயாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து புல்லிஷா இருக்கீங்க. ஓகே, உங்களோட பயாஸ் வந்து நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து புல்லிஷா இருந்தாலும் மார்க்கெட்டு நம்ம எஸ்எல்ல தூக்கிட்டு இப்படி மூவ் ஆகும். தோ நம்ம வந்து டார்கெட் வந்து இங்க கரெக்டா வச்சிருக்கோம். கரெக்டா இங்க வந்து டார்கெட் வச்சிருக்கோம். நம்ம எஸ்எல்ல தூக்கிட்டு இங்க போய் டார்கெட் அடிக்கும். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? நம்ம எஸ்எல் அடிச்சுட்டு எதுக்கு அடிக்குதுன்ற ரீசனே நமக்கு வந்து தெரியாது. கரெக்டா? இந்த எஸ்எல் ஏன் அடிச்சுதுன்ற ரீசனே தெரியாது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லி கொடுக்குறது நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த ஏரியா வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. எஸ்எல் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இல்லை அப்படின்னா மறுபடியும் 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 எஸ்எல் வாங்கிட்டு தான் இருக்கு. ஓகேயா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எஸ்எல் அடிக்காம எப்படி தப்பிக்கிறது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான கான்செப்ட்ல போயிடலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல முக்கியமான வந்து இந்த டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எஸ்டிஹெச் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஹை, எஸ்டிஎல் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோ, ஐடிஹெச் அப்படின்னா இன்டர்மீடியட் ஹை, ஐடிஎல் அப்படின்னா இன்டர்மீடியட் லோ, எல்டிஹெச் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ஹை, அகைன் லாங் டேர்ம் லோ, எம்எஸ்எஸ் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், எம்எஸ்பி அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். இதுதான் ஐசிடி வந்து சொல்லியிருப்போம். நம்ம இந்த பிஓஎஸ் இங்க நம்ம எஸ்எம்சியில படிச்சிருப்போம், இதை சார்ட்ஸ்னு படிச்சிருப்போம், அவ்வளவுதான். இது ரெண்டுத்துக்கும் அந்த கோரிலேஷன். இதை தாண்டி நம்ம ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஷார்ட் டேர்ம் ஹை ஷார்ட் டேர்ம் லோ. இந்த இன்டர்மீடியட் ஹையும் இந்த லாங் டேர்ம் ஹைல தான் விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஹை ஷார்ட் டேர்ம் லோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னன்னு. இல்லையா? யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்சி படிக்கும்போது இல்லைனா வேற ஏதாவது வைஸ் ஆக்ஷன் படிக்கும்போது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். மூவ்கெட் ஆகி இந்த லோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சார்ஜ் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜ் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் இருக்க ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக்கோ பேர்வெலிங் எப்படியோ வந்து நம்ம என்ட்ரிஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இது வரைக்கும் இப்படிதான் பண்ணியிருக்கோம், ரைட்? சாக்கு இல்லை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஐசிபி டர்ம்னு சொல்லணும், இது மார்க் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிப்போம். எத்தனை பேருக்கு வந்து இந்த ஃபீலிங் இருக்கு மார்க்கெட்டு உங்களை நாக் அவுட் பண்ணி இந்த மூவ் பண்ணும்? இது லைவ் மார்க்கெட்ல நிறைய பேர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா?
இதை வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, மார்க்கெட் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு இங்க இருக்க ஆர்டர் பிளாக்கையோ ஃபேர் வேல்யூ கேப்பையோ நம்ம என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிட்டு நம்மள இந்த என்ட்ரிஸ் விட்டு தூக்கிடும். இது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி? ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இந்த சினாரியோ? கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எஸ்எம்சி படித்தாலும் சரி, மற்ற எந்த கான்செப்ட் படித்தாலும் சரி, இந்த சினாரியோ கண்டிப்பா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது ஏன் அடி வாங்குறோம் அப்படின்றது ரீசன் நமக்கு தெரியாது. ஒன். அதே மாதிரியே இந்த மூவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நம்ம என்ட்ரிஸ் போடுவோம் இல்லையா, என்ட்ரிஸ் போட்டதுக்கு அப்புறம் சின்னதா வந்து மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னா சின்ன ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, இங்கேருந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே நம்மளை வந்து வெளியே தள்ளிவிட்டுரும். இந்த மூவ் இருக்கு இல்லையா, இந்த மூவ் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான மூவா இருக்கும். நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான மூவா இருக்கும். ஓகே, ஸோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஃபைன். கான்செப்ட்ல போவோம். பொதுவா இங்க வந்து டயக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் குரூப்லயுமே போஸ்ட் பண்றேன். பட் நான் டைரக்டா வந்து உங்களை சார்ட்ஸ்ல எடுத்துட்டு போயிடுறேன். அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கு. பட் இந்த டயக்ராம்ல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஒரு டயக்ராம்ல இருக்கு. அட் த சேம் டைம் இதையும் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன். இப்படிதான் மார்க்கெட் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் இந்த சினாரியோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து கோ த்ரூ பண்ணி. ஓகே, நம்ம யூஸ்வலா வந்து மார்க்கெட் லோ லைன் ஸ்டார்ட் பண்ணி ஹையர் ஹை, அதாவது ஷார்ட் டேர்ம் ஹை, இது ஹையர் ஹைன்னு வச்சுக்கோங்க. ஹையர் ஹை புதுசாக பார்க்கணும், கண்டிப்பாக சாப்பிடாதுன்னு சொல்றேன். ஹையர் ஹை, இது வந்து ஹையர் லோ நம்ம படிச்சது. ரைட், ஸோ அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ஹை, ஷார்ட் டேர்ம் லோ, ஷார்ட் டேர்ம் ஹை, ஷார்ட் டேர்ம் லோ, ஷார்ட் டேர்ம் ஹை, ஷார்ட் டேர்ம் லோ. ஓகே, எப்போ வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ஹையை வந்து மார்க்கெட் எடுத்துட்டு ஷார்ட் டேர்ம் லோ வயலேட் பண்றானோ, எப்போ ஷார்ட் டேர்ம் ஹையை மார்க்கெட் எடுத்துட்டு ஷார்ட் டேர்ம் லோ வயலேட் பண்ணி இந்த சைட்லயும் ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் பண்றானோ, அப்போ வந்து இதை வந்து ஒரு இன்டர்மீடியட் ஹை அப்படின்றது நம்ம கால் பண்ணுவோம் இந்த ஏரியா. அதாவது நான் உங்களுக்கு டீச் பண்ண கான்செப்ட்ல நீங்க நல்லா நல்லா வந்து திங்க் பண்ணிருந்தீங்கன்னா, த்ரீ கேண்டல், அதாவது த்ரீ கேண்டல் பேட்டர்ன், ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆப்ஷன், ஒரு ஒரு கான்செப்ட் வந்து டீச் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸா. 3 கேண்டல் இருக்கும். இந்த 3 கேண்டல், செகண்ட் கேண்டல் வந்து அதாவது சென்டர்ல இருக்க கேண்டல் இந்த ஹைஸோட அதிகமா இருக்கும்ட்டு அதே இங்க வந்து நீங்க விஜுவலைஸ் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோ வயலேட் ஆகி அகேன் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஏரியாஸ்ல தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி எம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி இங்க இருக்க ஆர்டர் பிளாக்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னா இந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்களையும் செல் பண்ண வச்சு மார்க்கெட் ரிவர்ஸ்ல போய் அவங்க ஸ்டாப் கண்ட் பண்ணுது. இந்த ஏரியால எஃப்இஜில செல் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களையுமே மார்க்கெட் என்ன பண்ணுன்னா சின்ன ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அப்படியே இந்த இன்டர்மீடியட் ஹையை போய் எடுத்துரும். இந்த இன்டர்மீடியட் ஹையை எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். அதாவது இது இந்த ஹோல் நான் போட்டிருக்க இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர், இதை வந்து நீங்க ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே வந்து ஒரு 15 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இங்க மேல போட்டிருக்கிறது வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்ஐயோ ரெசிஸ்டன்ஸோ ஆர் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இந்த லிக்விடிட்டி, பிடிஆர்ஐஸ் அதை தான் நான் வந்து மீன் பண்றேன். லிக்விடிட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த லிக்விடிட்டியை வந்து அல்டிமேட் கோல் வந்து இந்த லிக்விடிட்டி போய் ஸ்வீப் பண்ணும் மார்க்கெட். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு என்னதான் பண்ணாலும் நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போகவே கூடாது. மீனிங் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கும், 4 ஹவர்ல வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணும்னா அழகா இது கிட்ட வரைக்கும் வந்துட்டு ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸோ இல்லை 5 பாயிண்ட்ஸ் கேப்லயோ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துரும். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓகே இங்கே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இது எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பியூரான ஒரு ட்ராப். இது வந்து ஒரு பியூரான ட்ராப். ஏன்னா இது வந்து இங்க வந்து இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இருக்கும். இன்ஜினியரிங் லிக்விடிட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டியை எடுக்கும் போது ஃபுல் எனர்ஜெட்டிக்கா மார்க்கெட் போயிருக்கும். ஓகே,
ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏக்கு ப்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா இந்த இன்டர்மீடியட் ஹையை போய் தூக்கிடும். ஓகே, அட் த சேம் டைம் இங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக்ஸ்ல ஏதோ பிடிஆர் இருந்தால் மார்க்கெட் ஹிட் ஆகி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்ல போகும். ஓகே, ஸோ இந்த இன்டர்மீடியட் ஹையை எப்படி வேலிடேட் பண்றது அப்படின்னா ரெண்டு சைட்லயுமே வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ஸ் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டு சைட்லயுமே ஷார்ட் டேர்ம் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்டர்மீடியட் ஹையை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பீரியட் வர்ற வரைக்கும் என்னதான் இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வேற கான்செப்ட் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு என்ன எடுத்தாலும் நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. திஸ் பிகாஸ் இந்த லெக் வந்து இட்ஸ் பியூர்லி ட்ராப். இந்த மூவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் எனர்ஜெட்டிக்கா போய் எடுத்துரும். ஓகே, அதே மாதிரி இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹை இதை ஷார்ட் டேர்ம் லோ வயலேட் பண்ணி இங்க ஒரு லோ ஃபார்ம் பண்ணால் இன்டர்மீடியட் லோ. ஓகே, அகைன் மார்க்கெட் வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆருக்கு போகும்போது இந்த இன்டர்மீடியத்துக்கு மேல இந்த ஏரியா வந்து 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த இந்த மூமெண்ட் வந்து 1:2 ஆர் 1:3 ஆர் இல்லை இதுக்கு மேல கன்சால்டேஷன் கூட ஆகலாம். மார்க்கெட் இதுக்கு மேல போய் கன்சால்டேஷன் ஆகலாம். ஓகே, பட் ப்ரைஸஸ் வந்து இன்டர்மீடியட்டை எடுத்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலதான் இருக்குன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ரைஸஸ் வந்து இன்டர்மீடியட்டோட ஹை எடுத்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலதான் இருக்குன்றது அசியூம் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிளியரா? இன்டர்மீடியட் ஹைனா என்ன அப்படின்றது கிளியரா? நீங்க பார்க்கும்போது நான் டீச் பண்ண கான்செப்ட் இது ஒரு ஸ்விங் பாயிண்டா, இது ஒரு இது ஒரு ஸ்விங் பாயிண்ட். அந்த 3 கேண்டில் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஹையர் டைம் ஃப்ரேம், அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேண்டில், இது ஒரு PO3 கேண்டில். ஓகே சாரி, இது ஒரு கேண்டில் PO3, இது ஒரு கேண்டில் அண்ட் இது வந்து ஒரு கேண்டில். 3 ஸ்விங் பாயிண்ட். நீங்க இது கேண்டில்லாம் பாருங்க, சார்ட்டா வந்து பாக்காதீங்க. அதனாலதான் சொல்றேன் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்ற ரீசன் வந்து நீங்க கேண்டிலா தான் அசியூம் பண்ணணும். ஓகேவா? இன்டர்மீடியட் ஹை, ஷார்ட் டேர்ம் ஹை, ஷார்ட் டேர்ம் லோ, இன்டர்மீடியட் லோ. கிளியரா? ஒரு இன்டர்மீடியட் ஹைக்கு வேலிடேட் பண்றதுக்கு ரெண்டு ஷார்ட் டேர்ம் ஹை வந்து பக்கத்துல இருக்கணும். அப்பதான் அது வந்து இன்டர்மீடியட் ஹை. ஓகே, கிளியரா? இது இன்டர்மீடியட் ஹை வரைக்கும் கிளியரா? கிளியர்னு போடுங்க. மற்றவங்க கிளியர் இல்லையா? ஒருத்தர் மட்டும் தான் போட்டுருக்கு. மற்றவங்க கிளியர் இல்லையா? ரிப்பீட் பண்ணனா கூட ரிப்பீட் பண்றேன். கிளியர்னு போட்டுருங்க. கிளியர். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஒரு இன்டர்மீடியட் ஹையை வேலிடேட் பண்றதுக்கு ரெண்டு ஷார்ட் டேர்ம் ஹை லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் தேவை. இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட்டு ஒரு முக்கியமான நம்மளோட பிடிஆர்ஏ ஜோனுக்கு வந்து வந்துடுச்சு மார்க்கெட். ஓகே, நம்மளோட 4 ஹவரோட பிடிஆர்ஏ இல்லை ஏதோ ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்போ இங்க நடக்குது. ஓகே, நடக்கும்போது இதை எடுத்து போய் இமீடியட்டா வந்து இந்த லாங் டேர்ம் ஹை அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல, மற்றவங்க கேட்கலான்னு தெரியல. நான் டவுட்ஸ் வந்து கடைசியா எடுக்கிறேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டவுட்ஸ் வந்து உங்ககிட்ட கடைசியா வாங்கிக்கிறேன். என்ன டவுட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கடைசியா எடுத்துக்கிறேன். நான் இப்போதைக்கு அட்மிட் பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ வந்து மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான ஹையர் டைம் ஃப்ரேமோட ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுது. இந்த ஏரியா வந்து ஒரு முக்கியமான ஏரியா, இதை அப்ரோச் பண்ணுது. இந்த ஏரியாவை இமீடியட்டா லாங் டேர்ம் ஹைன்றது நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரியே இந்த மூவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்டா கீழே இருக்கும். ஓகே, இந்த மூவ் வந்து ஃபாஸ்டா கீழே இருக்கும். ஓகே, ஸோ இங்க இதை தான் நான் வந்து ஒரு வேலிட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்றத எடுக்கணும். ஓகே, இதுதான் வேலிட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ன்றது நமக்கு எடுக்கணும். ஏன்னா நமக்கு ரைட் சைடில் டேட்டா கிடையாது. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா
இந்த இன்டர்மீடியேட்டோட லோவை சேர்த்து பிரேக் பண்ணும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், இது வேலிடான ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட்டோட லோவை சேர்த்து பிரேக் பண்ணும். இந்த இன்டர்மீடியேட்டோட லோவை சேர்த்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டியாக இருக்குனார். ஒன்ஸ் மார்க்கெட்டு இந்த லெக் இந்த மூமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மகிட்ட இருக்கிற ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அறையை வந்து நம்ம வந்து போட்டுட்டு ப்ரைஸஸ் ப்ரீமியம்ல இருக்கா இல்லை வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கான்னு செக் பண்ணும். ரைட். ஸோ ப்ரைஸஸ் ப்ரீமியம்ல இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க. இங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகே. இப்போ ப்ரைஸஸ் வந்து ரிட்ரேஸ் ஆகும்போது இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை போக் பண்ணிட்டு இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணி அகைன் சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுக்கும். சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைஸை வந்து போய் மார்க்கெட் வந்து தூக்கிடும். இந்த ஹைஸை இதை வச்சு தூக்கிடும் மார்க்கெட். ஓகேயா. இது வந்து ஒரு சின்ன மூமெண்ட் தான் கொடுக்கும். இது யூஸ்வலா நீங்க சார்ட்ல நீங்க ஒரு பேக் டெஸ்ட் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் தான் நீங்க நிறைய பார்ப்பீங்க. ஓகேயா. இந்த ஏரியால இந்த ஹைஸை தூக்கிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் இது லாங் டேர்ம் ஹை அப்படின்றது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு சைட்லையுமே இன்டர்மீடியட் ஹை வந்து இருக்கும். ரெண்டு சைட்லையுமே இன்டர்மீடியட் ஹை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை லாங் டேர்ம் ஹைன்னு சொல்லுவோம். பட் மார்க்கெட் இப்போதைக்கு இதை தான் ஸ்வீப் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு இதுக்கு மேலே டேட்டா கிடையாது. ரைட். இதை வந்து இன்னும் ஐடிஎஸ் நம்ம சொல்ல மாட்டோம். இந்த லெக்கில் ஃபார்ம் ஆகி அகெயின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொடுக்கும். இங்கேருந்து தான் உங்களோட என்ட்ரிஸை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ண போறீங்க. இங்கே இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து பிளான் பண்ண போறீங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் கிடைச்ச உடனே இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ல தான் உங்களோட என்ட்ரி. ஓகே. மேக்சிமம் ஒரு இன்டர்மீடியட் ஹை வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இதோட ஹைக்கு மேலே வந்து மார்க்கெட்டை போய் எஸ்எல் போய் எடுக்காது. ஓகே. ஒரு இன்டர்மீடியட் ஹை கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இந்த எஸ்எல்ல போய் எடுக்கவே எடுக்காது. இந்த ஹைஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். வேறஸ் மார்க்கெட்டு இப்படி கூட நெக்ஸ்ட் இந்த ஷார்ட் டேர்ம் ஹை ஃபார்ம் ஆகும். மார்க்கெட்டு இந்த ஹை கூட போய் எடுக்கலாம். இந்த ஹை கூட போய் எடுக்கலாம். பட் இந்த ஹையை வந்து எடுக்கவே எடுக்காது மார்க்கெட். ஓகே. மார்க்கெட்டு இந்த ஹைஸை கூட போய் எடுக்கலாம். ஆனால் இந்த ஹைஸை வந்து எடுக்காது. ஓகே. ஸோ நீங்கள் என்றைக்குமே பிளேஸ் பண்ணும்போது ஒரு இந்த இன்டர்மீடியட் ஹை கன்ஃபார்ம் ஆனதுக்கோ ஸ்விங் பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு கிடைக்கிற பிடிஆர்ஐலேருந்து இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் என்ட்ரிஸை பிளான் பண்ணலாம். இந்த இன்டர்மீடியட் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேட் ஆகி இமீடியட்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து போய் மார்க்கெட்டை போய் எடுத்துட்டு ஒரு இன்டர்மீடியட் ஹை வந்து கிரியேட் பண்ணும். இது ஏன் கிரியேட் பண்ணுன்றது நான் உங்களுக்கு எம்எம்எக்ஸ்எம் மாடல் எடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா செகண்ட் லெக்ல தான் வந்து சில்வர் புல்லட் வந்து ஃபார்ம் ஆகும். அதை நான் எம்எம்எக்ஸ்எம் எடுக்கும்போது உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகே. பட் ஆஸ் இன் சச் கான்செப்ட் வந்து இதுதான் வந்து ஆக்சுவல் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு மேலே மார்க்கெட் அந்த டைரக்ஷன்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கிளியரா? ஒரு 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 இன்டர்மீடியட் ஹையை வேலிடேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஷார்ட் டேர்ம் ஹை தேவைப்படுது. ஒரு லாங் டேர்ம் ஹையை வேலிடேட் பண்ணுறதுக்கு ரெண்டு இன்டர்மீடியட் தேவைப்படுது. இவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கு முன்னாடி என்னதான் மார்க்கெட் வந்து பஜனை காமிச்சாலும் என்னதான் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தாலும் நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்மாக அடிதாகும். ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய பேர் சில்கா என்ட்ரிஸ் ஆடுவாங்க. இந்த ஏரியாவில் நிறைய பேர் ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரிஸ் ஆடுவாங்க. இவங்களோட ஸ்டாப் ஆர்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி மார்க்கெட்டு ஒரு எனர்ஜெட்டிக் மூவ் கொடுக்கும். அது எக்ஸ்ட்ரா. ஓகே. ஐடி இது வந்து ஒரு எஸ்எம்டியா கூட இருக்கலாம். அதையும் சொல்ல முடியாது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். இது வந்து ஒரு எஸ்எம்டியா கூட இருக்கலாம். இது எஸ்எம்டியா கூட நடக்கலாம். இது ஓகேங்களா. இந்த ஏரியா வந்து ஒரு எஸ்எம்டியா கூட இருக்கலாம். ஓகே. திரும்ப வீடியோ பார்க்கணும் ப்ரோ. ஓகே. இதுக்கு டூ சைட் எஸ்டிஹெச் இருக்கணுமா? ஐடிஹெச்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்மீடியட் ஹையை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடு வந்து ஷார்ட் டேர்ம் ஹை வந்து இருக்கணும். நான் உங்களுக்கு வந்து சார்ட்ல நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டும் போது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி லாங் டேர்ம் ஹையை வேலிடேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஐடிஹெச் இருக்கும். ஏன் ஐடிஹெச் இருக்கணும்னு சொல்றேன்னா இந்த ஐடிஹெச்க்கு மேலே மார்க்கெட் வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடையாது. ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த ஹைஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும்.
அதனால தான் இந்த இன்டர்மீடியட் ஹை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த இன்டர்மீடியட் ஹை கன்ஃபார்ம் பண்றதுக்கு 2 ஸ்விங் பாயிண்ட் இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த ஸ்விங் ஹை வந்து இந்த ஸ்விங்கை விட ஹையரா இருக்கணும் பிரைஸ். ஓகே, ஜென்ரலா இப்படிதான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா. ஓகே, பட் ஆஸ் அ டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் இப்படிதான் இருக்கணும்னு இல்லை. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது நீங்க பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இது கிளியரா? சார்ட்ல பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்ல பார்க்கலாமா? ஓகே, ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் அப்படியே மகப் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதை வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் இங்க வந்து 3 கேண்டல் பேட்டர்ன் வந்து சொன்னேன். அதே தான் இந்த ஐடிஹெச் ஒரு கேண்டல், இந்த லாங் டேர்ம் இது ஒரு கேண்டல், இந்த ஐடிஹெச் ஒரு கேண்டல். ஓகே, எல்லா இடத்துலயும் அந்த 3 அந்த ஸ்விங் பாயிண்ட் சொல்லி கொடுத்த ரீசனே இதுதான். ஸோ இதை வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க, மகப் பண்ணாதீங்க. சும்மா ஜஸ்ட் லைக் மார்க் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு மார்க் பண்ணுங்க. ஓகே, வந்து நான் சார்ட்டுக்கு போயிடுறேன். ஓகே, ஏடிஎஸ்டி சார்ட்ல நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்தேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து காட்டுறேன், என்னன்றது கிளியராக காட்டுறேன். இங்கே 3 கேண்டல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆகலை, சாரி, இன்னும் ஆகலை. ஓகே, ஸோ ஃபேர் வேல்யூ டெய்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிஆர் இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான். டெய்லி சார்ட்ல இருக்கிற ஒரே பிடிஆர் இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான். ஓகேங்களா? ஸோ இது 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த சார்ட்டை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரீப்ளே மோட்ல போடுறேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்னென்னலாம் பண்றான்னு மட்டும் பாருங்க. இப்போ நிறைய பேர் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்களா மாட்டாங்க. இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், இங்க வந்து பிரேக்கர் லாக் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒன்று இது எஸ்எம்டி அப்படின்றாங்க, இல்லைன்னா ப்ரீவியஸா லிக்விடிட்டி இங்க ஸ்வீப் பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைவாவே காட்டுறது. ஓகே, இந்த ஏரியாவை எம்எஸ்எஸ்எஸ் மார்க் பண்ணி பிரேக்கர்ல எத்தனை பேர் வந்து என்ட்ரி போடுவீங்க? யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கு? இதை ஒரு எம்எஸ்எஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இதை பிரேக்கர்னு கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ சாட். எஸ், ஓகே, ஃபைன். ஸோ இதை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன மாதிரி பண்ணிட்டு மார்க்கெட்டு இந்த லோவில் நீங்கள் எஸ்எல் வச்சிருப்பீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி காலி. கரெக்டா? அதே மாதிரியே இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லோவோட இந்த லோ ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்கு. நான் க்ரீனை வந்து எஸ்டிஹெச்சா நான் மார்க் பண்ணிக்கிறேன். க்ரீனை வந்து நான் எஸ்டிஹெச்சா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அகேன் மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு அப்படின்ட்டு அகைன் என்ட்ரி போடுவோமா இங்கேருந்து? ஓகே, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துச்சு அப்படின்னு அகைன் என்ட்ரி போடுவோம். கரெக்டா? ஒரு இப்போதைக்கு ஒரு ஸ்விங் பாயிண்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பிளஸ் நம்மளோட பிடிஆர்ஐக்கு இன்னும் ப்ரைஸஸ் வரவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. இன்னொரு ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ 2 எஸ்டிஎல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஷார்ட் டேர்ம் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இன்டர்மீடியட் லோ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா? 2 ஸ்விங்குக்கு நடுவில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ளூ கலர்ல நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நம்மளோட கோல் என்ன? இந்த இதை போய் மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணணும். கண்டிப்பா நம்ம பிடிஆருக்கு இன்னும் வரல, இது கண்டிப்பா ஸ்வீப் பண்ணணும். ஏன்னா இன்டர்மீடியட் ஹைஸ் இருந்தா மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணுவான்னு நான் சொல்லியிருக்கேன். பண்ணும்போது இந்த மூவ் பாருங்க, எனர்ஜெட்டிக்கா ஸ்வீப் பண்ணிருக்கோம். தெரியுதா? ஒரு இன்டர்மீடியட் லோ இங்க இருக்கு, ஸ்விங் பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு.
இதை கண்டிப்பா தூக்கம் வரும். அதுக்கு முன்னாடி என்னதான் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தாலும் உள்ள போகாதீங்க. இதுதான் நான் வந்து மீன் பண்றேன். இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? நான் எப்படி இதை இன்டர்மீடியட்டா எடுத்தேன்? 2 ஸ்விங் இருக்கு. அந்த ஸ்விங்கோட இந்த ஸ்விங் வந்து கம்மியா இருக்கு. லோயஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. இது இன்டர்மீடியட்னு எடுத்துக்கிட்டேன். இன்டர்மீடியட் லோன் எடுத்துக்கிட்டேன். கிளியரா? இது வரைக்கும் இது கிளியரா? 2 ஷார்ட் டேர்ம் லோக்கு நடுவுல ஒரு இன்டர்மீடியட் லோ வந்து நமக்கு கிளியரா கிடைச்சிச்சு. அந்த இன்டர்மீடியட் லோ ஸ்வீப் பண்ணுவான்னு சொன்னேன். கரெக்டா ஸ்வீப் பண்ணிட்டான். நம்ம பிடிஆருக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கோம். கிளியர்? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்றான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம பிடிஆர்எக்ஸ் ஸ்வீப் பண்ணி மார்க்கெட்டு இப்போ பாருங்க, இந்த மூவ் பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இருக்கா ஃபுல்லா? இது ஃபுல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இருக்கு. கரெக்டா? இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணும்? பையர்ஸோட பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம உள்ள போனோம். இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இதுதான் வந்து பிரேக்கர் பிளாக். எஸ். ஓகே, ஃபைன். யாரோ ஹேண்ட் ரைஸ். ஓகே, இந்த மூவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவ் வந்து ஃபுல்லா டிஸ்பிளேஸ்ட் ஆகி போயிருக்கு. நம்ம பார்க்கும்போதே தெரியும், பூரா பையிங் கேண்டில். நம்ம இந்த ஏரியாவில் சக்சஸ் ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொல்லி இங்க நம்ம பிரேக்கர் பிளாக்கை மார்க் பண்ணுவோம். கரெக்டா? இந்த ஏரியாவில் கூட வச்சுக்கோங்க, 3 இல்லை அந்த 2 கேண்டில் கூட வச்சுக்கோங்க, பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணுவோம். மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. பிரேக்கர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணாமலே கீழே வந்து அடிச்சு தள்ளிட்டான். 1. செகண்ட், இந்த பிரேக்கர் வந்து நம்ம பார்க்கும்போது லோ டு ஹை போட்டா ப்ரீமியம்ல இருக்கு, இது எடுக்க மாட்டோம். பிரேக்கர் ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிப் சொல்றேன். எடுக்கும்போது நம்ம 50% கீழே தான் பையிங் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட். மார்க்கெட்டு லாஸ்ட் ஸ்விங்கை இங்க பிரேக் பண்ணி இந்த ஸ்விங் லோ இதுதான் வச்சிருக்கான். எஸ்டிஎல் இங்க வச்சிருக்கான். இப்போ இந்த எஸ்டிஎல்ல இவன் ஸ்வீப் பண்ணிட்டான். இந்த லோவை வந்து ஸ்வீப் பண்ணி இவன் வச்சிருக்கான். இப்போதைக்கு எனக்கு இன்னும் லாங் டேர்ம் ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகலை. எனக்கு எப்போ லாங் டேர்ம் ஹை கன்ஃபார்ம் ஆகும்னா 2 இன்டர்மீடியட் இருந்தால் லாங் டேர்ம் ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை கொடுத்துட்டு இங்க ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கு, இது ஒரு லோ இருக்கு. ஓகே, அகைன் ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை இங்க கிரியேட் பண்ணிட்டான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்விங் பாயிண்ட்டை விட இந்த பாயிண்ட் வந்து மேல இருக்கு. இப்போதான் நம்ம இன்கேஸை டைம் பண்ணணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இது இன்டர்மீடியட் லோன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 இன்டர்மீடியட் லோ கன்ஃபார்ம் ஆனோடனே நான் வந்து என்னோட லாங் டேர்ம் லோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்னோட லாங் டேர்ம் லோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஏரியால இருந்து நீங்க பிரேக்கர், ஓகே, இல்லை அப்படின்னா இந்த லோ டு ஹை ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் பிரேக்கர்லேயே வந்து மிட்டிகேட் ஆகுது. நெக்ஸ்ட் சி மூவ் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட என்ட்ரிஸ் வந்து இந்த ஏரியாவில் என்ட்ரி, டாப் லாஸ் இந்த இன்டர்மீடியட் லோல தான் இருக்கணும். டார்கெட்டு உங்களுக்கு நியரஸ்ட் லிக்விடிட்டிஸ் இங்கே இருக்கு, ஈக்குவலைஸ் லிக்விடிட்டி இருக்கு. ஓகே, சரிதா? ஏன் இந்த மூவ் வரணும்? ஏன் இந்த மூவ் வரணும்னா இதுதான் ரீசன். இந்த இன்டர்மீடியட் ஹையை கடைசி வரைக்கும் எடுக்கவில்லை வரும் மார்க்கெட். இந்த ஸ்விங்கு கூட எடுப்பான், ஆனா இன்டர்மீடியட் வந்து எடுக்கல. தெரியுதா நான் ஏன் இது இன்டர்மீடியட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு? இங்க ஒரு ஸ்விங் பாயிண்ட், நீங்க புல் பேக் போட்டுன்னா இங்க ஒரு ஸ்விங் பாயிண்ட், இங்க புல் பேக் போட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட். இது ஒரு புல் பேக், அதே மாதிரியே இது வந்து ஒரு புல் பேக். 2 ஸ்விங் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிச்சு. அதனால தான் இதை இன்டர்மீடியட் லோ அப்படின்னு மார்க் பண்ணோம். தென் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து வரும். மேபி நியூஸாக கூட இருக்கலாம், பிளாஸ்ட் மூவ். அதை விட்டுட்டு நீங்க இந்த ஏரியாஸ்ல என்டர் பண்ணீங்கன்னா ஒரு எஸ்எல், இந்த ஏரியாஸ்ல என்டர் பண்ணீங்கன்னா ஒரு எஸ்எல், இந்த ஏரியாவில் என்டர் பண்ணீங்கன்னா ஒரு எஸ்எல். எத்தனை ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கான் பாருங்க. இங்க எத்தனை ஆர்டர்ஸ் வந்து மார்க்கெட் கலெக்ட் பண்ணிருக்கான் பாருங்க. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மார்க்கெட்டு ஒரு மூவ்மெண்ட்டை பிளாஸ்டா கொடுத்துட்டு போயிருக்கான். நீங்க மேபி இதை ஒரு ஆர்டர் லாக்கா கூட பார்த்து நீங்க இருக்கலாம், பிரேக்கர் ஆர்டர் லாக் பார்த்து கூட நீங்க இருக்கலாம். பட் இந்த இன்டர்மீடியட் லோவை எடுக்கக்கூடாது. கிளியரா எக்ஸாம்பிள்? அப்படின்னா இன்னைக்கு வாங்கினாரு,
அப்படிதான் இன்னைக்கு வாங்கினாரு. ஓகே, யார் வாங்கினாரு தெரியல. பட் இது வந்து ஒரு பையிங்கான எக்ஸாம்பிள் நான் காமிச்சேன் உங்களுக்கு. செல்லிங்ன்றது சார்ட்ல போட்டு இது வந்து ஒரு பையிங்கான எக்ஸாம்பிள். இது கிளியரா உங்களுக்கு? எப்படி என்ட்ரி செட் டைம் பண்ணுன்றது கிளியரா? நம்மளுக்கு ஒரு லாங் டேர்ம் ஹை இருக்கணும், ரெண்டு இன்டர்மீடியேட் வந்து லாங் டேர்ம் லோ இருக்கணும், ரெண்டு இன்டர்மீடியேட் லோ இருந்து நமக்கு ரெண்டு ஸ்விங் பாயிண்ட், இன்டர்மீடியேட் லோ வந்து ரெண்டு ஸ்விங் பாயிண்ட் இருந்தா இன்டர்மீடியேட் லோ, ரெண்டு இன்டர்மீடியேட் இருந்தா ஒரு லாங் டேர்ம். இது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரிஸை வந்து பிளான் பண்ணோம். அது வரைக்கும் மார்க்கெட் என்ன டான்ஸ் காமிச்சாலும் உள்ள போகாது. ஓகேவா? என்ன டான்ஸ் காமிச்சாலும் உள்ள போகாதீங்க. போனீங்கன்னா கன்ஃபார்ம் எஸ்எல் தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சேன். மேபி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இதே இதில். மார்க்கெட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது கூட எடுத்துடுறேன், இது கூட வேண்டாம். ஓகே, மார்க்கெட் வந்து இப்படி இருக்கு. ஓகே, இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பிடிஆரே இந்த ஆர்டர் பிளாக் மட்டும்தான். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், அதனால இந்த 3 ஆர்டர் பிளாக் நான் மார்க் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஆர்டர் பிளாக். ஏன்னா இது வந்து ஒரு இங்க வந்து ஒரு ஃபேர்வேலி கேப் கீழே தான் பண்ணியிருக்கேன். மேபி வீக்லியில் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டாக தெரியும். பட் ஓகே ஃபைன், ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் இது வந்து ஒரு பிடிஆரே எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஒரு பிடிஆரே எடுத்துக்கிறேன். டேரெக்டாக 15 மினிட்ஸ் போகிறேன். ஓகே, இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்க. Where is that? வந்து நான் கொஞ்சம் வேற கலர் வச்சுக்கிறேன், எனக்கு தெரியும். ஸோ மார்க்கெட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பிடிஆர் இங்கே தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்னென்ன சொல்லணும் உங்கள் மைண்டில் விசுவலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன். இந்த ஸ்விங்குக்கு மேலே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு என்ட்ரி போடுவாங்க. நம்மளுக்கு ஸ்விங் பாயிண்ட்ஸ் இன்னும் மாட்டல. கரெக்டா? இந்த ஏரியாவில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்டா இந்த ஏரியாவில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கு, இது லோ இருக்கு. ஓகே, இன்னொரு ஸ்விங் பாயிண்ட் வந்தா நம்ம இதை வந்து இன்டர்மீடியேட் லோ அப்படின்றது கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இன்டர்மீடியேட் லோ சொல்லலாமா? கலர் வந்து நான் மாற்றிக்கிறேன். அதே ப்ளூ கலர் வச்சுக்கிறேன், இதே கிரீன் கலர் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஷார்ட் டேர்ம் லோ இன்டர்மீடியேட் லோ சொல்லலாம். கரெக்டாக? ஏன்னா ரெண்டு ஸ்விங் பாயிண்ட் இருக்கு, இந்த பக்கத்துலேயும் ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கு, இந்த பக்கத்துலேயும் ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்டர்மீடியேட் லோவை எப்பயுமே தூக்குவான்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக தூக்கணும்னா இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கிறவங்களும் இருக்காங்க, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்ட்டு. இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஆர்டர் காலி, இங்க ஒரு ஆர்டர் காலி, இந்த இன்டர்மீடியேட் லோவை தூக்கிட்டான். இது பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளோட பிடிஆர்ஐக்கு இன்னும் வரல. வரத்துக்கு முன்னாடியே இந்த வேலை இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட்டு இப்போதான் பிடிஆர்ஐ தொட்டு வந்திருக்கான். ஓகே, இப்போ இந்த பிடிஆர்ஐக்குள்ள வந்துட்டான். நம்மளுக்கு இன்டர்மீடியேட் லோ இருக்கு, ஸ்விங் பாயிண்ட் இருக்கு, இதுதான் லோ இப்போதைக்கு. இது லாங் டேர்ம் லோன்றது கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? லாங் டேர்ம் லோன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன வேணும்? நமக்கு இன்னொரு இன்டர்மீடியேட் லோ வந்து வேணும். ஓகே, ஸோ மார்க்கெட் அகைன் இந்த ஏரியாவில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஓகே, ஒரு ஸ்விங் பாயிண்ட் புல் பேக் போட்டோம்னா ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த லோ வந்து சூப்பராக இங்கே ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ இதை வந்து நான் கிரீனில் மாற்றிக்கிறேன் ஸ்விங் பாயிண்ட்டு. எனக்கு இன்னொரு ஸ்விங் பாயிண்ட் வந்தால் நான் வந்து என்ன பண்ணுவேன்? இன்டர்மீடியேட் லோவை கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இது வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆச்சு. இப்போ எனக்கு என் கையில் எல்லா டேட்டாவும் இருக்கு. இது வந்து எனக்கு இன்டர்மீடியேட் லோ. கரெக்டா? இப்போ நான் வந்து இதை லாங் டேர்ம் ஹை அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணலாம். கரெக்டா? இப்போ பார்க்கும்போது சார்ட்ல ரெண்டு ஸ்விங் பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் லோ, ரெண்டு ஸ்விங் பாயிண்ட் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் லோ, ரெண்டு இன்டர்மீடியேட் லோக்கு நடுவில் ஒரு லாங் டேர்ம்.
லோ. கரெக்டா? இப்படி நான் கன்சிடர் பண்ணிக்கலாமா? இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒரே நிமிஷம். இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த பிரேக்கர் தான். இந்த பிரேக்கர் கரெக்டா? ஏன்னா ஸ்விங் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, இன்டர்மீடியட் லோவும் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. உங்களுக்கு இன்டர்மீடியட் லோவும் தெரிஞ்சிச்சு, எதுவுமே தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு பிரேக்கர்ல மிட்டிகேட் ஆனா என்ட்ரி. இந்த லோ டு ஹை ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டா டிஸ்கவுண்ட் கீழே தான் வந்து பிரேக்கர் இருக்கு. கண்ணை மூடிட்டு இந்த ஏரியால பிரேக்கர்ல நீங்க என்ட்ரி போட்டு பிரேக்கரோட சப்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் பிரேக்கரோடயே இருக்கு. இந்த ஏரியால பிரேக்கரோடைய எஃபிஜியும் அலைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சி இன்டர்மீடியட் லோக்கு வந்து கீழே வந்து ஸ்டாப் லாஸ், நம்மளோட அல்டிமேட் டார்கெட் வந்து இந்த ஏரியா கூட அச்சீவ். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரீசெண்டா லிக்விடிட்டி சீரிஸ் ஏரியா இந்த ஏரியா. ஓகே, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. பட் நம்ம ரீசெண்டா பிடிக்கிறது இதுவே 1:4 வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நான் சொல்றது இது வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியான மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட செட்டப். ஓகே, மார்க்கெட் கண்டிப்பா டேப் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போவான். ஓகே, இதுதான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஒரு சின்ன ஒரு ட்ரிக். 2 ஐடிஎஸ் சேமா இருக்கணும்னு இல்லையா? இல்ல தேவையில்ல. 2 ஐடிஎஸ் சேமா இருக்கணும் அவசியம். 2 ஐடிஎஸ் இருந்தா போதும். நம்மளுக்கு 2 ஐடிஎஸ் இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சேமா இருக்கணும், அந்த ஹைட் எப்படி இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. 2 ஐடிஎஸ் ஃபார்ம் ஆகணும், 2 ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆகணும். வேற ஓகே, கிளியரா இருக்காது? ஸ்ட்ரக்சர் வந்து கிளியரா இருக்கா? இந்த வீடியோ மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து இது ஒரு கிளியரான கிளாரிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுவே வந்து இங்க ரிவர்ஸ்ல போட்டேன் அப்படின்னா ரிவர்ஸ்ல லாங் டேர்ம் ஏது, அதாவது நான் மார்க்கெட் இந்த சார்ட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏற்கனவே மார்க் பண்ணி காட்டுறேன். எஸ், இந்த ஏரியாவை நல்லா பார்த்தீங்கன்னா நான் ரிவர்ஸ் பண்றேன் சார்ட்டை. இது வந்து பைக் காமிச்சேன், இதே இது செல்லுக்கு இப்படிதான் இருக்கும். செல்லுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்விங் பாயிண்ட்ல இதை ஹையை எடுத்துருவோம், அது இன்டர்மீடியட் ஹை. இதுக்கு மேல வந்து கரெக்டாக ஒரு ஃபேர்வெல் கேப்ல மிட்டிகேட் ஆகி போறோம் மார்க்கெட்டு. இங்க ஒரு ஸ்விங் ஹையை கிரியேட் பண்றான். இந்த ஃபேர்வெல் கேப்ல இருந்து என்ட்ரி, இங்க இருந்து மார்க்கெட்டு பிளாஸ்ட். எதுக்கு ஏன் இன்டர்மீடியட் ஹைல எடுக்கக்கூடாது? இன்டர்மீடியட் ஹைலே இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டிங் கொடுத்து ஏன் எடுக்கக்கூடாதுங்கிற ரீசன் இதுதான். கன்ஃபார்மா இந்த இன்டர்மீடியட் ஹை தான் மார்க்கெட் அதை போய் தூக்கிடுவோம். இன்டர்மீடியட் ஹையை கண்டிப்பா தூக்கிடுவோம் மார்க்கெட் போயிட்டு. ஜஸ்ட் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்க மார்க்கெட் தூக்கிடுவோம். நீங்க நல்லா பாருங்க, இந்த ஏரியால வர மூவ்மெண்ட்டும் இங்க எத்தனை கேண்டில் இருக்கு, கேண்டில் அப்படியே எண்ணிக்கோங்க எத்தனை கேண்டில் இருக்கு. இங்க வர மூவ்மெண்ட்டும் இங்க வர மூவ்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் இந்த மூமெண்ட் வெறும் பேஸ் பண்ணி எடுக்கிறவங்களும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ரேடரும் இருக்காங்க. பட் ஸ்ட்ரக்சரா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட இமேஜ் கிளியரா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற டவுட் கேட்டீங்க சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி டவுட் கேளு. டவுட் இல்லையா? புரிஞ்சிச்சா சொன்னது? இதேதான் இந்த வந்து போட்டிருக்கேன். இந்த இந்த ஏரியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் உள்ள தயவுசெய்து போறீங்க, ட்ராப்ல ஆவீங்க. ஓகே, கிளியர்? நான் ஆக்சுவலா டைம் வந்து ரொம்ப டைம் எடுக்கூடாது, நான் முன்னாடியே இதை மார்க் பண்ணேன். பட் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த மாதிரி சினாரியோ தான் உங்களுக்கு தெரியும். நீங்க மார்க் பண்ற பிடிஆர் கரெக்டா இருந்தா உங்களுக்கு இதுதான் தெரியும். கிளியர் ஜி, ஹவ் டு ஒர்க் அவுட் சார்ட். கண்டிப்பா சார்ட்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. சார்ட்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் தான் இது.
இது நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் தான். பட் சார்ட்ல நீங்க பார்க்கும்போது நீங்க கன்ஃபார்மா உங்க கண்ணு இந்த ஏரியால போயிடும். நான் இப்ப கூட சொல்லிடுறேன், இந்த ஏரியால உங்க கண்ணு போயிடும். ஏன்னா ஒரு எல்டிஎஸ் கன்ஃபார்ம் பண்ணணும், ஐடிஎஸ் வேணுன்றதுக்கு இந்த இந்த ஏரியால நீங்க வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணிட்டு ஒரு ஸ்விங் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிளான செட்டப். இது வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியோட ஸ்ட்ரக்சர் இது. இது பூராவே வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மூவ் ஈஸியா எனக்கு தெரிஞ்சு 1:2 வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும் இந்த செட்டப்ல. 1:2 ரொம்ப ஈஸி. நீங்க வாரத்துக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவரோ டெய்லியோ நீங்க மார்க் பண்ணி உங்க பிடிஆர்ஐ கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா 1:2 ஹவருக்கான செட்டப் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். வாரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா 2-3 செட்டப் கிடைக்கும். பேக் டெஸ்ட் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சரிங்களா? ஓகே, ஸோ பார்ப்போம். லாஸ்ட் வீக் வந்து என்னால எடுக்க முடியல செஷன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் வந்து போன வீக் விட்டது வந்து இந்த வீக் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி குரூப்பில் வந்து போடுங்க. அதை பேஸ் பண்ணி நான் வந்து அடுத்த செஷன் எடுக்கலாமா வேணாம்ன்றதை நினைச்சிட்டு இருக்கேன். யாராவது பேக் டெஸ்ட் பண்ணி போடுறீங்கன்றது உங்களுக்கு என்ன இன்புட் கிடைக்குது, உங்களுக்கு என்னென்ன லேர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்றது பார்க்கலாம். நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு அதில். இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கலாம், ஒரு ஐஎஃபிஜி இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகே ஃபைன், பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும்னு நினச்ச வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ. யூஸ்வலாக என் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் இதெல்லாம் வந்து முக்கால்வாசி இருக்காது. நான் அனுப்புகிற சார்ட்ல பிஓஎஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இருக்காது. நான் யாரோ என்கிட்ட கேட்டிருந்தாங்க பிஓஎஸ்லாம் மார்க் பண்ணீங்களான்ட்டு, ஜஸ்ட் பார்த்து வச்சுப்பேன் தவிர மார்க் பண்ண மாட்டேன். இந்த ஸ்ட்ரக்சர் தான் பார்த்துட்டு இருந்தேன் ரீசெண்டாக. ஓகே, ஸோ தேங்க்யூ.